சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உம்மை விடுகிறதில்லை. எலியா, எலிசா, ஒரு குருவும் சீஷனும், ஒரு தகப்பனும் மகனும், அவர்கள் 2 பேருமாக இந்த ஊழியத்திலே பயணம் செய்த பொழுது, ஒரு நாளிலே குருவானவர் அல்லது தகப்பனானவர் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகி எலிசாவை பார்த்து, அப்பா, என்ற ஊழியம் நிறைவேறும் காலம் வரும், என் ஆண்டவர் என்னை இந்த உலக ஊழியத்திலிருந்து எடுத்து அவர் மகிமையிலே கொண்டு போய் விடுவார். ஆகவே நான் போவதற்கு முன்பதாக உனக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே மகனை, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நான் உனக்கு என்ன செய்யணும் என்று அந்த எலிசாவை பார்த்து கேட்ட பொழுது, அந்த எலிசா சொன்ன வார்த்தை என்னவென்றால், உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்காக வேண்டும் என்று சொன்னான். இன்றைக்கு உனக்கு மகனே அது மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பிள்ளைகளை எந்த எல்லாமோ கேட்பாங்க. அப்பா, எனக்கு அந்த தோட்டத்தை என் பேருக்கு எழுதி வச்சுருங்க, ஏம்மா அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் கேட்பார்கள். பொதுவாக இது உலக இயல்பு. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது எலியா எலிசாவை பார்த்து கேட்ட காரியம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எலிசா அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு நல்ல பதில் கொடுத்தார். ஆண்டவர் உங்களை கொண்டு செஞ்சாரே, அந்த அற்புதமான செயல்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ததை போல் நான் 2 மடங்காக செய்யணும். ஏனென்றால் நான் அடுத்த தலைமுறை. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு நான் செய்வதற்கு உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 மடங்காக வேண்டும் என்று எலிசா சொன்னார். ஆகவே அப்படி சொன்னபோது எலியா அவரை பார்த்து சொன்ன காரியம், அரிதான காரியத்தை கேட்டாய், சாதாரண காரியத்தை அல்ல, ஒரு மேலான காரியத்தை கேட்டாய், மிக முக்கியமான ஒரு காரியத்தை கேட்டாய். ஏதோ உலக பிரகாரமாக ஒரு ஆசீர்வாதத்தை கேட்காம, நீ தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் தெய்வ ஞானத்தையும் தேவனுடைய அதிசயமான செயலையும் 2 மடங்காக செய்வதற்கு இந்த ஆவிக்குரிய அந்த வரத்தை, ரெட்டிப்பான வரத்தை எனக்கு தரணும்னு சொல்லி நீ கேட்டிய அரிதான காரியத்தை கேட்ட. ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் என்னவென்றால், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நீ என்னை பார்த்தனா நிச்சயமாகவே என் மேலே இருக்கிற அபிஷேகம், என் மேலே இருக்கிற தெய்வ மகிமை, என் மேலே இருக்கிற தெய்வ பிரசன்னம், என்னை கொண்டு கர்த்தர் செய்தாரே அந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார் என்று சொல்லி எலியா எலிசாவிடத்தில் சொன்னார். அப்படி எலியா சொன்னபோது அவர் சென்ற இடங்கள் சிலவற்றை வேதம் சொல்கிறது. இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது முதலாவது சென்ற இடம் கில்கால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கில்கால் என்றாலே நிந்தை நீக்கப்பட்ட இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேக வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் மேலே வரன்னா கில்கால் நிந்தை நீக்கப்பட்ட இடம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சிந்திக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். லெட் அஸ் கோ டு கில்கால். அன்றைக்கு எலிசா எலியாவை தொடர்ந்து கில்காலுக்கு போனான். இன்றைக்கு கில்காலில் விட மேன்மையான கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசு வண்டை வரும்பொழுது என் சாபம் மாறும், என் பாவம் மாறும், என் துக்கம் மாறும், என் கண்ணீர் மாறும். இன்றைக்கு நம்முடைய கில்கால் கல்வாரி சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் வரும்போது, சிலுவையின் அடிவாரத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் நம்முடைய நிந்தையை மாற்றி நமக்கு இரக்கம் பாராட்டி ரட்சிப்பை தந்து அபிஷேகத்தை கொடுத்து ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் கற்றுக் கொடுப்பார். ஆகவே எலிசா சொன்ன காரியம், நான் உம்மை விடுவதில்லை என்று சொன்னது போல நாம் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவோம். நிச்சயமாகவே நினைப்பதை விட வேண்டிக்கொள்ள விட பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ.